மாசமா நடக்குது சார் இது. எங்க பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு போக மாட்டேன் சொல்லிச்சு. என் மருமவ ஏன்னு கேட்டதுக்கு எனக்கு இங்க வலிக்குது அங்க வலிக்குது நான் போகல, என்ன அடிக்கிறாங்கன்னு சொல்லிச்சு. ஏன் அடிக்கிறாங்கன்னு ஸ்கூல்லயே அவ கேட்கல, அவ கைப்பிள்ள வச்சனால அதனால கேட்கல. அவ இன்னொன்னு கேட்ட பிறகு உச்சா இது ப்ரீ டைம் வர்ற மாதிரி உச்சா பனிக்கூட உடையும் தெரியுமா, அந்த மாதிரி உச்சா சிறுவ நின்று இருக்குது 3 நாளா தொடர்ந்து. என் மருமவ காலையில இன்னைக்குதான் சொல்லிட்டு போனா, அது எங்கடி இட்டுன்னு போறேன்னு கேட்டேன். இந்த மாதிரி ஆஸ்பத்திரி இட்டுன்னு போறாத்த உச்சா சும்மா போயினே இருக்குது, என்னன்னு தெரியல. போய் காட்டுடி, சூடா கூட இருக்கும், எல்லாம் வேற என்ன பிரச்சனையா போய் காட்டுனா. அங்க போன பிறகு தெரியுது 4 மாசமா அட்டகாசம் பண்ணிக்கிறான்னு அந்த புள்ளைய பாத்ரூம்ல வச்சு அவன் உள்ளே வச்சுன்னு பூட்டிக்கணும். நாங்க போய் கேட்கறோம், அந்த புள்ள மாத்தி ஒரே ஆளதான் காட்டுது. அப்ப கூட வரல. இந்த போலீஸ்காரங்க பாதுகாப்பு கொடுத்து உள்ள வச்சிருந்து எங்களை அடிக்கிறாங்க, என் பையனை அடிக்கிறாங்க, என் பையனை அடிச்சிட்டாங்க, என் தம்பி அடிச்சாங்க, கையை வீங்கி போச்சு தடியால. எதுக்கு இந்த போலீஸ் இருக்குது, எதுக்கு இந்த மக்கள் இருக்காங்க? அது ஓனர் வந்தாவணும், அந்த கிளாஸ் டீச்சர் வந்தாவணும், அவனும் வரணும். என் பிள்ளைய பேத்தியை காட்டலாம் பாரு, அந்த வேலை பண்ணாம பாரு, அந்த முறை வரணும். அவன் நிக்க வச்சு உதைக்கணும். அவனை இது நடக்கணும். எல்லா ஊருக்கு நடந்த மாதிரி இந்த ஊருக்கு நடக்க கூடாது. இங்க எல்லாமே இருக்கிறோம். நீங்க என்ன இருக்கிற மக்கள் எல்லாரும் பாதுகாப்பு கொடுங்க. ஒரு பிள்ளைய நினைச்சு நாளைக்கு இன்னொரு பிள்ளைக்கு நடக்கூடாது. நடந்தது சோழ நகர்ல, அதுக்கு ராமு, அவர் ஓனர் வந்து ராமு, அவர் பீர் கடை மேல வச்சுக்கிறாரு. அவர் வச்சுக்கிறாரு. ஏற்கனவே சொன்னாங்க பிள்ளைங்க எல்லாம் கெட்டு போயிடும், அதனால இங்க வைக்க கூடாதுன்னு எடுத்தாங்க. இப்ப மறுபடியும் ஓபன் பண்ணியாச்சு. ஓபன் பண்ண அவங்க ஸ்கூல்ல இந்த அட்டகாசம் நடந்திருக்குது. அதுக்கு என்ன விளைவு நீங்க மீடியா பண்றீங்களோ, அரசியல்வாதி பண்ணுங்க, இல்ல யார் மக்கள் பொதுமக்கள் என்ன பண்றீங்களோ, பாதிப்படைய பிள்ளைக்கு என்ன ஆகும் அவனை நிக்கவங்க. எங்களுக்கு நஷ்டம் தேவையில்ல. இந்த சோழ நேரில் கொடுத்தாங்கள பண்ண அது எங்களுக்கு தேவையில்ல. அவன் இங்க வரணும், அந்த சார் வரணும், அந்த முறை வரணும், அந்த டீச்சர் வரணும். அவன் வந்து எனக்கு பதில் சொல்லணும். அவன் துணியை நான் உருவணும் இல்லையா? அவன் பொண்டாட்டி பிள்ளை எது இருக்குதோ அவன் அம்மா எல்லாம் வர சொல்ல. அவளுக்கு என் வீட்டு ஆம்பளை நான் உருவ வைக்கிறான். அது என்ன ஆச்சுன்னா அவனுக்கு தெரியும். என் பிள்ளை இவ்வளவு அட்டகாசம் பண்ணி வச்சுக்கிறான்ல, அதுக்கு இன்னொரு வீடியோ அவன் காட்டுனான். அவன் என்ன செய்யணும், அதுக்கு என்ன முயற்சி, அது நீங்க கொடுங்க, ஒத்துழைப்பு கொடுங்க என் பிள்ளைக்காக. அவ்வளவுதான் நான் பேசுவேன். அவ்வளவுதான் இது இருக்குது. என் பிள்ளைக்கு என்ன சினிமா இருக்கிற மக்கள் எங்களுக்காக எல்லாம் வந்திருக்கிறாங்க. என் பச்சை பிள்ளை அது நாளைக்கு ஸ்கூலுக்கே போக மாட்டேன் சொல்லுது. எப்படி பாதுகாப்பு இல்லாம எப்படி அனுப்புறது? ஸ்கூலு எப்ப பார்த்தாலும் ஸ்கூல்ல தான் வரும். அவ்வளவு காமவேரி புருஷோட உங்களே தெரியல எப்படி துணிந்து செய்யறோம். அப்ப ஸ்கூல்ல ஓனருக்கு தெரியாம நடக்குதா? ஸ்கூல் ஓனருக்கு சம்பந்தம் இல்லாம நடக்குதா? அப்ப எல்லாம் ஓனர் காவது பண்ணு சொல்லி நடக்கிறாங்க. அப்ப ஓனர் சம்பந்தம் இல்லாம நடக்குதா? எங்களுக்கு தெரிஞ்சு ஆகணும். அந்த ஓனர் அவனை இட்டுன்னு வரணுங்க. இன்னொன்னு தெரியும், அது வரைக்கும் இங்க போக மாட்டோம், நாங்க கலைய மாட்டோம். இது நடக்கும், இது போராட்டம் நடக்குது. ஒரு வாரம் போக மாட்டான், அவன் வர வரைக்கும் போக மாட்டான். எல்லாரும் இங்க நடத்துற பாடம் ஒரு பாடமா இருக்கணும். பொண்ண பசங்க எல்லாருக்குமே அது ஒரு பாடமா இருக்கணும். எங்க கிட்ட அனுப்ப சொல்ல, இதுக்கு அது சம்பந்தம் இல்லை. நாங்க கேஸ் குடுக்கல. என் புள்ளைய பண்ணவன் நான் வசல் நாங்க கிட்ட அழகா இறக்கணும். கடல்ல யாருக்கு தெரியுமா இறக்குறோம். இன்னொரு தப்பு நடக்க கூடாது.